மாற்றுத்திறனாளிகள் ஏழை பெண்களின் வாழ்வில் மகத்தான மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது மதுரையில் செயல்படும் தியாகம் அறக்கட்டளை. கடந்த 14 ஆண்டுகளில் 1800க்கும் அதிகமான பெண்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமான இந்த அறக்கட்டளையை தொடங்கியது ஒரு மாற்றுத்திறனாளி பெண்தான். தன்னலமற்ற செயல்பாட்டிற்காக பாராட்டி போற்ற வேண்டிய அவரை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மதுரையில் ஜவுளிக்கடை ஒன்றில் குமஸ்தாவாக பணியாற்றிய சுருளி என்பவருக்கும் ஜெயமணி என்பவருக்கும் 4வது பெண்ணாகப் பிறந்தவர் அமுதசாந்தி. 1977ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி மதுரையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் பிறந்த இவருக்கு பிறவியிலேயே இடது கை ஊனமாக இருந்ததால் சமூக அமைப்புகளிடம் ஒப்படைத்து விடலாம் என மருத்துவமனை நிர்வாகம் கூறியதாக தெரிகிறது. ஆனால் இந்த குழந்தையை வளர்ப்போம் என்று உறுதியாக இருந்த சுருளி ஜெயமணி தம்பதி தங்களின் மற்ற பிள்ளைகளை விட அமுதசாந்தி மீது கூடுதல் அக்கறை செலுத்தி மன ஊக்கமும் அளித்தனர். மதுரை மங்கையர்க்கரசி ஆரம்பப் பள்ளி, திருநெல்வேலி மாவட்டம் சிவசைலம் ஔவையார் ஆசிரமம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பல்வேறு கல்வி நிறுவனங்களில் திறம்பட பயின்ற அமுதசாந்தி மதுரை அரசரடி இறையியல் கல்லூரியில் கணக்காளராக வேலைக்கு சேர்ந்தார். உடலில் ஊனம் இருந்தபோதிலும் மனதளவில் தன்னம்பிக்கையின் ஊற்றாக இருந்த அமுதசாந்தி தன்னை போன்ற பிற மாற்றுத்திறனாளி பெண்களின் வலியை போக்க வேண்டும் என உந்துதல் ஏற்பட்டது. இதனையடுத்து மதுரை மாவட்ட உடல் ஊனமுற்றோர் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் பணியை மேற்கொண்டார். இதற்காக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் சுற்றுப்பயணம் செய்த அமுதசாந்தி அரசின் உதவியை எதிர்பார்க்காமல் நம்மால் முடிந்த உதவிகளை மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு செய்வதற்காக 2005ஆம் ஆண்டு தியாகம் பெண்கள் அறக்கட்டளை என்ற அமைப்பை தொடங்கினார். நாங்கள் ஒரு தையல் யூனிட் பிரிவில் பயிற்சியாளராக வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி தோழிகளை போய் பார்த்து அங்கே இருக்கிற ஒரு 12 பேரை இங்கே 2005 ஒரு பணியாற்றுறதுக்கு அவங்களுக்கான எங்களுக்கு கொண்டு வந்துவிட்டாங்க. இது மாதிரியே கிராமப்புறத்தில் ஒரு 85 கிராமத்தில் ஓரளவு எல்லா பயிற்சிகளுக்குமே கணினி, தையல் பயிற்சி, தங்கும் இடம் எல்லாமே அவங்களுக்கான பயிற்சிகளை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிராமப்புற மாற்றுத்திறனுடைய பெண்களை இலக்காக கொண்டு செயல்பாடுகளை முன்னெடுத்த இந்த அமைப்பு காலப்போக்கில் மாற்றுத்திறனுடைய பெண்கள் மட்டுமின்றி வாழ்வில் முன்னேறத் துடிக்கும் ஏழை பெண்களுக்கும் ஏணியாக இருந்தது. தியாகம் அறக்கட்டளையின் தையல் பிரிவு மூலமாக கடந்த 14 ஆண்டுகளில் 1800க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மற்றும் ஏழை பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் தியாகம் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் மையம் மாற்றுத்திறன் உடையோரின் குறைகளை கேட்டறிந்து முடிந்த அளவு அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. தியாகம் நற்பண்பு கல்வி மையம் மதுரையை சுற்றியுள்ள தொட்டப்ப நாயக்கனூர், திருமங்கலம், மேலூர், உசிலம்பட்டி உள்ளிட்ட 23 கிராமங்களில் 750 கிராமப்புற மாணவர்களோடு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நாங்கள் மாற்றுத்திறனுடைய சகோதரிகளுக்காக அவங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்காக கடந்த ஒரு 14 ஆண்டுகளாக வேலை பார்த்துட்ருக்கோம். மெயினாக பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனுடைய சகோதரிகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியில் வர வச்சு அவங்களுக்கான தையல் பயிற்சி, கணினி பயிற்சி, அவங்களுக்கான தங்கும் இல்லம், அவங்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் பண்ணி வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கான கல்ச்சுரல் அந்த கலைக்குழு, இது எல்லாமே அவங்களுக்கான திட்டங்களாக அவங்களுக்கான மறுவாழ்வு பணிகள் இது எல்லாமே செஞ்சிட்ருக்கிறோம். தியாகம் சுய உதவி குழுக்கள் மூலம் ஃபேன்சி ஸ்டோர், நைட்டி விற்பனை, இட்லி மாவு விற்பது, ஜெராக்ஸ் கடை முதலியவை நடத்தப்படுகின்றன. மதுரை மாவட்ட கிராமப்புற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு வரும் அமுதசாந்தியின் சேவையை பாராட்டி அரசும் தனியார் அமைப்புகளும் இதுவரை 87க்கும் மேற்பட்ட விருதுகளை அளித்துள்ளன. உடல் ஊனமுற்றதால் முடங்கிப் போய்விடாமல் வாழ்வில் சாதிக்கத் துடிக்கும் பெண்களுக்கான விருட்சமாக திகழ்கிறார் இந்த அமுதசாந்தி. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.